கசப்பான கனிகளை கொடுக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, கீழ்ப்படியாமல் இருப்பதே பாவம். நீங்க கீழ்ப்படியலையா ஒரு காரியத்துக்கு, கர்த்தர் கொடுக்கிற இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கலையா, நீங்க என்ன கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க? கசப்பான கனிகளை கொடுக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பலிபீடத்திலிருந்து ஒரு வார்த்தையை அனுப்பும் போது அந்த வார்த்தைக்கு நீங்களும் நானும் செவி கொடாமல் இருப்போம் என்று சொன்னால் நாம் என்ன கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? கசப்பான கனியை. நீ கசப்பான கனியை கொடுப்பதற்காக கர்த்தர் உன்னை நாட்டவில்லை. நீ நல்ல கனிகளை கொடுப்பாய் என்று சொல்லி உன்னையும் என்னையும் இந்த ஊழியத்திலே நாட்டி வைத்திருக்கிறார், இந்த பட்டணத்திலே நாட்டி வைத்திருக்கிறார், என்னை நாட்டி வைத்திருக்கிறார், உன்னை நாட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீயோ ஆகாத கனியாய் மாறி போனது என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தோட்டத்தில் போய் கஞ்சா செடியை வளர்ப்போமா, இல்ல தேவையில்லாத ஒரு செடியை வளர்ப்போமா? எது நமக்கு பலன் கொடுக்கும் அந்த கனியை தான் நாம் நட்டி வைப்போம். அல்லேலூயா. தேவனும் அது மாதிரிதான் உங்களையும் என்னையும் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே இது எனக்கு நல்ல கனிகளை கொடுக்கும் என்று சொல்லி உங்களையும் என்னையும் தேடி வந்து ரட்சித்து அபிஷேகம் பண்ணி பாவ சேற்றில் கிடந்த உங்களையும் என்னை தூக்கி எடுத்து நல்ல கனிகளை கொடுப்போம் என்று சொல்லி அவர் நாட்டி வைத்திருக்க, நாமோ சபைக்கு வந்தோம் இன்னும் அழுகின கனியை கொடுத்து கொண்டிருக்கிறோம், கசப்பான கனியை கொடுத்து கொண்டிருக்கிறோம், அவருக்கு ஆகாத கனியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் மன்னிக்கிற சுவாபம் எனக்குள்ள இல்ல, மறக்கிற சுவாபம் இல்ல. சகோதரிக்கு சகோதரி பகையா இருக்கிறோம், சகோதரனுக்கு சகோதரன் பகையா இருக்கிறோம். நான் என்ன கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன்? அல்லேலூயா. இன்னும் புரணி பேசுகிறேன், இன்னும் ஊர் புரணி பேசிக் கொண்டிருக்கேன். நீ தேவனுக்கு நல்ல கனிகளை கொடுக்க வேண்டிய நீ தேவனுக்கு கசப்பான கனியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கணும். அல்லேலூயா. உங்களை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லணும் மற்றவங்க. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட நல்ல கனிகளை கொடுக்கிற மரமாய் நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் எதிர்பார்த்திருக்கிற கனியை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் அதில் இருக்கிற சில அசுத்தங்களை எல்லாம் எடுத்து போட்டு இந்த பிள்ளை எனக்கு நல்ல கனி கொடுக்கும் என்று சொல்லி நம்பி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இது கனி கொடுக்கிற காலம். அல்லேலூயா. போன வாரம் ஆண்டவர் பேசினார், கனிகொடா மரம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அல்லேலூயா. கோடாரியானது வேருக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கிறது, அது வெட்டி போட்டு விடுவார். கனிகளை கொடுக்க வேண்டும். கனி கூடாத மரத்தை நம்ம தோட்டத்தில் வச்சிருப்போமா? 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 வச்சிருக்க மாட்டோம். அல்லேலூயா. அது என்ன செய்வோம்? புடுங்கி போட்டுருவோம். அப்படின்னா நம்மளை எத்தனை தடவை ஆண்டவர் புடுங்கி போட்டிருக்கணும் சொல்லுங்க? உங்களையும் என்னையும். இல்லை என்ன எத்தனை முறை நான் ஊழியத்தில் சொன்னடி கேட்காம அவர் சொன்னதை செய்யாம நடந்த போதெல்லாம் என்னை எத்தனை முறை பிடிங்கி போட்டிருக்கணும். அல்லேலூயா. காரணம் எதுமா? அநாதி சிநேகத்தினால் என்னை சிநேகித்தார், அவருடைய காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டதுனால இன்னைக்கும் இந்த கனி, இந்த மரம் எனக்கு நல்ல கனி கொடுக்கும் கொடுக்கும் கொடுக்கும்னு சொல்லி உங்களையும் என்னையும் நம்பி 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 ஒவ்வொரு நிமிடமும் ஒன்று நல்ல கனிகளை எதிர்பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். நீயோ கசப்பான கனியை கொடுப்பது என்ன? கசப்பான கனியை கொடுப்பது என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் நல்ல கனிகளை கொடுக்கணும். அதே 5ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க பாப்போம். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். பாருங்களேன், ஆண்டவர் சொல்லுங்க, என் திராட்சை தோட்டத்திற்கு நான் செய்யாத எந்த வேலை இருக்குதுன்னு. செய்யாதது என்ன இருக்குது? சிலுவையில ரத்தமும் சிந்திட்டேன். என் பிள்ளை எப்படியாவது பரலோகத்துக்கு வரணும், என் பிள்ளை எப்படியாவது அந்த தேவ ராஜ்யத்துக்கு வரணும்னு சொல்லி கடைசி சொட்டு ரத்தத்தையும் மனுக்குலத்துக்காக சிந்திட்டேன். இன்னும் என் ஜனம் மனம் திரும்பாமல், இன்னும் என் ஜனம் பாவத்தில் மறித்து கொண்டிருக்கிறதே. அதுக்கு நான் செய்ய வேண்டிய வேலை என்ன? நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? சொல்லுங்க பாப்போம். அந்த மரம் கனி கொடுக்கணும். அதுக்கு கொத்தி பார்த்தாச்சு, வேர்ல போய்
உரம் வச்சு பார்த்தாச்சு, தண்ணீர் பாய்ச்சி பார்த்தாச்சு, என்னெல்லாமா பார்த்தாச்சு. இன்னும் அது கனி கொடுக்காமல் இருந்தால் அதுக்கு என்ன செய்யலாம்? ஆண்டவர் கேட்கிறார், என்ன செய்யலாம்? இந்த பிள்ளை கனி கொடுக்கும், இந்த பிள்ளை எனக்காக நிற்கும், எனக்காக வைராக்கியம் பாராட்டும், எனக்காக இந்த பிள்ளை தைரியமா நிற்கும், இந்த போராட்டத்தில் இந்த பிள்ளை எனக்காக நிற்கும், இந்த பாடுகள்ல என் பிள்ளை எனக்காக நிற்கும், நான் நம்பி அதை நாட்டி வச்சிருக்கிறேன். அதோ கனி கொடுக்காமல், அதோ கனி கொடுக்காமல் அது இஷ்ட பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதே, நான் அதுக்கு என்ன செய்ய? ஆண்டவர் கேட்கலாம், அதுக்கு நான் என்ன செய்யலாம்? இனி ஏதாவது செய்ய வேண்டியது இருக்குதா? ஐயா, புழுதியில் கிடந்த ஒன்ன, குப்பையில் கிடந்த ஒன்ன, தூசியில் கிடந்த ஒன்ன, சாக்கடையில் கிடந்த ஒன்ன கர்த்தர் தேடி வந்தாரே. சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட ஒன்னையும் என்னையும் கர்த்தர் தேடி வந்தாரே, ரட்சித்தாரே, அபிஷேகம் பண்ணாரே, அவர் ரத்தத்தால கழுவினாரே. உனக்கு ஒரு பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குன்னு சொன்னாரே, இதற்கு மேல உனக்கு என்னையா செய்யணும்? ஆண்டவர் கேட்க, என்ன செய்யணும்? நான் சொல்லு, அதையா சொல்லு. உயிரையும் கொடுத்துட்டேன், ரத்தத்தையும், கடைசி சொட்டு ரத்தத்தையும் கூட உனக்காகவே நான் சிந்திட்டேன். இனி நான் உனக்கு என்னதான் செய்யணும்? சொல்லு, அதையா சொல்லு. சபையே சொல்லு, மனம் திரும்பாத தேவ பிள்ளையே சொல்லு, உனக்காக நான் என்ன செய்யணும் சொல்லு. அதையும் செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னொரு முறை உனக்காக அடிக்கப்படணுமா? இன்னொரு முறை உனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தப்படணுமா? சொல்லு. ஆண்டவர் கேட்கிறா, நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க, அது கசப்பான பழங்களை தருவது என்ன? காத்திருக்கிறேன். போன வாரம், போன மாசம், போன வருஷம் அது கசப்பா இருந்துச்சு. இந்த 2026 எனக்கு நல்ல கனியை கொடுக்கும் என்று சொல்லி நான் நம்பி வந்திருக்கிறேன். அதோ 2026 மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரையிலும் அது நல்ல கனியை கொடுக்காமல் கசப்பான கனியை கொடுத்து கொண்டிருக்கிறதே. அதை நம்பிதான் நான் வந்திருக்கிறேன். அது எனக்கு நல்ல கனி கொடுக்கணும் சொல்லி நான் நம்பி வந்திருக்கிறேன். அதுவோ எனக்கு அழுகின கனியை கொடுக்குது, கசப்பான கனியை கொடுக்குது. அதுக்கு நான் என்ன செய்ய? அடுத்த வசனம் போடலாம். இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை, இப்போதும் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன். அதன் வேலியை, இதுவரைக்கும் அது வேலியை நான் எடுத்து போடல, இனியும் அது கனி கொடுக்காவிட்டால், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவர் ஒரு எச்சரிப்பான வார்த்தையை கொடுக்கிறார். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற என் அறிவினால நான் காக்கப்பட்டிருக்கிறேன், இல்லை என்னுடைய திறமையினால் நான் காக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் இவ்வளவு நாளா உன்னை சுற்றிலும் வேலி அடைத்திருந்தார். அல்லேலூயா என்று சொல்லுகிறார். 2026 ஆண்டுகளாய் காத்து 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 நல்ல கனியை கொடுக்கும், நல்ல கனியை கொடுக்கும், நல்ல கனியை கொடுக்கும். இந்த வாரம் கொடுத்துரும், இந்த நேரம் கொடுத்துரும், இந்த மாசம் கொடுத்துரும், இப்பொழுது கொடுத்துரும் சொல்லி நான் ஒவ்வொரு நிமிடமும் என் பிள்ளைகிட்ட நல்ல கனியை தேடி வருகிறேன். என் பிள்ளையோ எனக்கு கசப்பான கனியை, அழுகின கனியை கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அறிவிக்காம நான் செய்ய மாட்டேன். நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? அதுக்கு நான் போட்டிருக்க வேலையை நான் என்ன செய்ய போறேன்? எடுத்து போடுவேன். நான் என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை நான் பாதுகாக்கிறதுனால தான் சத்துரு இன்னும் என் பிள்ளையை தொடாம இருக்கா. என் பிள்ளையை பாதுகாத்திருக்கிற அந்த வேலையை எடுத்து போட்டு விடுவேன். எடுத்து போட்டுறாம கர்த்தர் அவர் வேலையை உன் மேல இருக்கிற பாதுகாப்பை எடுத்துட்டாருன்னா அது மேய்ந்து போடப்படும். அது மேய்ந்து போடப்படும். அல்லேலூயா. அவர் பாதுகாக்கிறங்கிற வேலையை அவர் எடுத்துட்டார்னா அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன். அதன் அடைப்பை தகர்ப்பேன். அது மிதியுண்டு போம். அது மிதிக்கப்பட்டு போய்விடும். அதை பாழாக்கி விடுவேன். அதை பாழாக்கி விடும். போதும் சொல்லுகிறார். நான் வேலி அடைச்சிருக்கிறேன், உன்னை பாதுகாக்கிற வேலிக்குள்ள வைத்திருக்கிறேன்.
இந்த சத்தத்தை கேட்டு நீ கனி கொடுப்பாய் என்று சொன்னால் என்னுடைய வேலி பத்திரமாய் உன்னை சுற்றி பாதுகாப்பாய் இருக்கும். நீ இன்னும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் உன் இஷ்ட பிரகாரம் வாழ்ந்தால் நான் வேலியை எடுத்து போட்டு விடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேலி எடுக்கப்பட்டு விட்டால் அது மிதிக்கப்பட்டு விடும். அல்லேலூயா. அது பாழாக்கப்பட்டு விடும். சத்துரு அதை பாழாக்கி விடுவான். உன் குடும்பத்தை இந்த நாள் வரை சத்துரு தொடாமல் இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் உன் வீட்டை சுற்றிலும் வேலி அடித்து பாதுகாத்ததுனால தான். அல்லேலூயா. உன்னை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடித்து பாதுகாத்ததுனால தான் சத்துரு உன்னையும் உன் வேலையையும் உன் தொழிலையும் அவர் கை வைக்காமல் இருந்ததுக்கு காரணம். நீ கனி கொடுப்பாய், கனி கொடுப்பாய், கனி கொடுப்பாய் என்று சொல்லி நீ கனி கொடுக்காவிட்டால் வேலியை உருவி போட்டு விடுவார். ஜாக்கிரதை. அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு நாளாச்சு, தேவனை அறிந்து இவ்வளவு நாளாச்சு. உன்னை கர்த்தர் ஏதாவது ஒரு கனியை தேடி வர நீயோ அவருக்கு கனி கொடாமல் வாழ்ந்தால் ஒரு மறுபடியும் சொல்லுகிறார், வேலி எடுத்து போட்டு விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் போய் ஆண்டவர்கிட்ட சொன்னான், நீ யோபுவின் வீட்டை சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ? அப்போ யோபு வீட்டுக்கும் பாதுகாப்பு என்ன தெரியுமா? கர்த்தர் போட்டு வைத்திருந்த வேலி. கர்த்தர் வேலியை எடுத்து விட்டா பாதுகாப்பு இல்லை. உனக்கு தேவன் போட்டிருக்கிற வேலியை எடுத்து விட்டால் உனக்கும் எனக்கும் பாதுகாப்பு இல்லை. நீயும் நானும் பாதுகாக்கப்பட்டிருப்பது அவர் உன்னை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார். அவர் உன்னை சுற்றிலும் உன் வீட்டை சுற்றிலும் உனக்கு தெரியாமலே அவர் இரத்தத்தினால வேலி அடைத்து அவர் பாதுகாத்து வர்றதுனால தான் நீ எத்தனையோ பாவம் செய்தோ, அக்கிரமம் செய்தோ, அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தோ நீ தப்பு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ செஞ்சு கொண்டே இருந்தால் இன்னைக்கு கனி கொடுப்ப, நாளைக்கு கனி கொடுப்ப, நாளை கழிச்சு கனி கொடுப்பேன்னு சொல்லி அவர் ஏமாந்து போய்கொண்டே இருந்தால் ஒரு நாள் வேலியை எடுக்க வேண்டியது வந்துவிடும். கேர்ஃபுல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலி எடுக்கப்பட்டு விட்டால் சத்துரு அதை மேய்ந்து போட்டு விடுவான், அதை மிதித்து போட்டு விடுவான், அதை நாசம் பண்ணி போட்டு விடுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளையை நறுக்கப்படாமலும் அதை களையை கொத்தி எடுக்கப்படாமலும் போவது இல்லை. முட்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கும். அதில் மேல் மழையை பெய்யாதபடி மேகங்களுக்கு கட்டளையிடுவேன். நான் ஆசீர்வாதமான மழையை பெய்ய விடாதபடி அதுக்கு விரோதமாய் கட்டளையிடுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதமான மழை பெய்யாவிட்டால் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க முடியாது, பாதுகாக்கப்பட்டிருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய ரட்சணையினால், இன்றைய அனுக்கிரகத்தினால் கனி கொடுக்க கர்த்தர் மீண்டுமாய் உனக்கும் எனக்கும் ஒரு தருணம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ நல்ல கனிகளை கொடுப்பாய் என்று சொல்லி, நீ நல்ல கனிகளை கொடுப்பாய் என்று சொல்லி உன்னையும் என்னையும் தேவன் தேடி வந்திருக்கிறார். நீயோ அவருக்கு அழுகின கனி கொடுத்து கொண்டிருப்பது என்ன? அவருக்கு கசப்பான கனி கொடுத்து கொண்டிருப்பது என்ன? நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பால் மரம் அல்லவோ. நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பால் மரம் அல்லவோ. முற்றும் முகங்கனி அல்லவோ, முழு நெஞ்சம் விளைவற்ற உவர் நீளம் அல்லவோ. ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஆவியை அருளும் நீ சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே.
நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பால் மரம் அல்லவோ. நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பால் மரம் அல்லவோ. முக்கணி முகம் காணாவெம் பயிர் அல்லவோ, கொஞ்சம் விளை பெற்ற உவர் நீளம் அல்லவோ. ஆவியை அருளும் ஏ சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஆவியை அருளும் ஏ சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. பாவிக்கு ஆவியின் கனி என்னும் ஸ்நேகம், பரம சந்தோஷம் நீடிய சாந்தம். பாவிக்கு ஆவியின் கனி என்னும் ஸ்நேகம், பரம சந்தோஷம் நீடிய சாந்தம். தேவ சமாதானம் நற்குணம் தயவு, தேவ சமாதானம் நற்குணம் தயவு. திட விசுவாசம் சிறிதொன்றும் இல்லையே. ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கனிகளை தேடி தேவன் வந்து கொண்டிருக்கிறார். கனி கொடுக்க மாட்டாயோ? அல்லேலூயா, அல்லேலூயா. கனி கொடுக்க ஒரு தருணத்தை மீண்டும் மீண்டுமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அவருக்கு அவர் விரும்பின கனியை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. போன வாரம் பார்த்தோம், அவர் ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு மரத்தை நாட்டி வைத்து விட்டு அது நல்ல கனியை கொடுக்கும் என்று சொல்லி அவர் வரும்போதெல்லாம் அதில் கனியை தவிர மற்ற எல்லாவற்றையும் கண்டு அவர் சொன்னார், இதை வெட்டி தரித்து போட்டு விடு, இது இடத்தை இது பாழாக்கி கொண்டிருக்குது என்று சொன்னபோது, ஹல்லேலூயா, ஒரு வாதாடுகிற ஒரு வழக்காடுகிற ஒரு தெய்வமாய் இயேசு எழும்பி நின்று, பிதாவே, இந்த பிள்ளைகளுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக எனக்காக அவர் வழக்காடுகிறவராய் பிதாவினிடத்தில் அவர் இரத்தத்தை காட்டினதுனால நாம் புடுங்கி எறியப்படாமல் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாரமும் கூட கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஒரு கனியை எதிர்நோக்கி வந்திருக்கிறார். ஒரு கனி கொடுப்பாய், நீ நல்ல கனி கொடுக்கிற ஒரு மரமாய் மாறுவாய் என்று சொல்லி தேவன் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு நம்ம எப்படியாப்பட்ட கனிகளை கொடுக்க போகிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. போன வாரம் நான் ஒரு தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்துடைய கனியை குறித்து பார்த்தோம். அல்லேலூயா. அது கனி கொடுக்கவில்லை. அதுக்கு எத்தனையோ தருணம் கொடுத்தும் அது கனி கொடுக்காமல் மாறிவிட்டது. இன்னைக்கும் சபையும் தேவ ஜனமும் தேவ ஊழியக்காரர்களும் இன்னைக்கும் தேவனுக்கு கனி கொடுக்க வேண்டிய சபைகள், தேவனுக்கு கனி கொடுக்க வேண்டிய ஊழியக்காரர்கள், தேவனுக்கு கனி கொடுக்க வேண்டிய விசுவாச பிள்ளைகள் தேவனுக்கு கனி கொடாமல் வாழ்வதனால இன்னும் தேசம் தேவனை அறியாமல், இன்னும் தேசம் பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் ரட்சிக்கப்படாதபடி ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் நரகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. இனி காலம் செல்லாது. கர்த்தராகிய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், நான் பிரசங்கிக்கிற, நான் சொல்லுகிற என் இயேசு சீக்கிரமாய் சீக்கிரமாய் வரப்போகிறார். நீ கனி கொடாவிட்டால், நீ கனி கொடாவிட்டால் கர்த்தர் ஒன்றை கணக்கு கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இன்னொரு தருணம் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனை குறித்து வேதாகமத்திலிருந்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பாவத்தில் விழுந்து வேசியின் மடியில தரிசனத்தை இழந்து தேவனுடைய திட்டத்தை இழந்து, தேவன் எதற்காக அபிஷேகம் பண்ணினாரோ, எதற்காக தேவன் அவனை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே அவனை நசரேய அழைப்பினால் அழைத்தாரோ,
பரிசுத்த ஆவியினால் நிரப்பினாரோ அந்த தேவ திட்டத்தை விட்டு கனி கொடுக்க வேண்டிய சிம்சோன் டெலிலாளின் மடியில் தூங்கி எல்லாவற்றையும் இழந்து நின்ற போதும் தேவன் அவனுக்கு இன்னொரு தருணம் கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த சபைக்கும் இந்த ஊழியத்துக்கும் எத்தனையோ தருணம் கர்த்தர் கொடுத்தோம். நீ தருணத்தை இழந்து நின்னா கூட ஆண்டவர் இன்னைக்கு மீண்டுமாய் சிம்சோனுக்கு கொடுத்த ஒரு தருணத்தை உனக்கும் எனக்கும் கொடுக்கும்படியா இங்கே வந்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நீயும் நானும் இன்னொரு தருணத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காக வல்லமையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனோவா தம்பதிகள், குழந்தை இல்லாமல் இருந்த மனோவா தம்பதியினருக்கு தேவன் தேவ தூதனை அனுப்பி உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க போகிறேன், அவன் பேர் சிம்சோன், அவன் நசரேயனாய் இருப்பான், சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படக்கூடாது, அவன் தேவனுக்காக முற்றிலும் வேர் பிரிக்கப்பட்டவனாய் இருப்பான் என்று சொல்லி கர்த்தர் தரிசனத்தை தேவ திட்டத்தை எல்லாம் கொடுத்து ஒரு குழந்தையை கொடுத்தார்கள். அவனுக்கு பேர் சிம்சோன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தேவனுக்கு கனி கொடுக்கிறவனாய் இருப்பான் என்று சொல்லி தேவன் அவனை படைத்தார், அவனை அபிஷேகம் பண்ணினார், அவனை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அவனோ தேவ திட்டத்தை விட்டு, தேவ தரிசனத்தை விட்டு, தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை விட்டு டெலிலாளின் மடியில் போய் தேவ தரிசனத்தை இழந்து, தேவன் எதற்காய் சிம்சோனை உருவாக்கினாரோ, எதற்காக சிம்சோனை தேவன் படைத்தாரோ அந்த நோக்கத்தை இழந்தவனாய் இருந்த சிம்சோனுக்கு தேவன் ஒரு தருணம் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த காலவேளையில அபிஷேகத்தை இழந்து, தேவ திட்டத்தை இழந்து, தேவ தரிசனத்தை இழந்து இங்க அநேகர் நின்று கொண்டிருக்கிற, வெளியே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா நீ வாழ்ந்து கொண்டிருக்க, உள்ள அபிஷேகத்தை இழந்து, தரிசனத்தை இழந்து, தேவ திட்டத்தை இழந்து நின்று கொண்டிருக்க சிம்சோனே, உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு உனக்கு ஒரு தருணம் கொடுக்கிறதுக்காக கர்த்தர் இந்த காலவேளை உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தேவ சமூகத்தில் போய் காத்திருந்து ஜெபிக்க வேண்டிய சிம்சோன், தேவ திட்டத்தில் நிற்க வேண்டிய சிம்சோன், தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டிய சிம்சோன், நீ டெலிலாளின் மடியில் படுத்து தூங்குவது என்ன? நீ தேவ திட்டத்தில் நிற்க வேண்டிய தேவ மனுஷனாய் இருக்க வேண்டிய நீ இன்னைக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து உலகத்தின் பின்னால் வாழ்வது என்ன? சிம்சோனே, நீ தேவ திட்டத்துக்கும் தேவ தரிசனத்துக்கும் வருவாய் என்று சொன்னால் தேவன் மறுபடியும் உன்னை கட்டுவார், நீ கட்டுவிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவார், மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன், நீ கட்டுவிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. நீ கட்ட வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னா தேவ திட்டத்தில் நிற்க வேண்டிய சிம்சோனே, தேவ தரிசனத்தில் நிற்க வேண்டிய சிம்சோனே, மறுபடியும் உன் திட்டத்தில் வந்து நில்லை. கர்த்தர் உனக்கு ஒரு தருணம் கொடுக்க அவர் விருப்பம் உள்ளவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ திட்டத்தில் நிற்க வேண்டிய சிம்சோன், தேவனுக்காய் பிரகாசிக்க வேண்டிய சிம்சோன். இந்த சிம்சோன் அப்படிங்கிற இடத்துல நீ அந்த இடத்துல என்ன இடத்துல நின்று கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி உன்னை ஆராய்ந்து பார். உன்னோடு தான் கர்த்தர் பேசுகிறார். சகோதரா, நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ தேவ திட்டத்தில் நிற்க வேண்டிய நீ சிம்சோனே, தேவ திட்டத்தை விட்டு டெலிலாளின் மடியில தூங்கிக் கொண்டிருப்பது என்ன? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்திருப்பது என்ன? தேவ திட்டத்திற்காய் நீ உருவாக்கப்பட்டவன், மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. உன்னை அபிஷேகம் பண்ணது தேவன் தேவ திட்டத்திற்காக, உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தது தேவ திட்டத்திற்காக, உன்னை தேவன் அந்த உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தது தேவ திட்டத்திற்காக. நீ தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளாமல் உலகம் என்கிற டெலிலாளின் மடியில் தூங்கி கிடப்பது என்ன சிம்சோனே? தேவ திட்டத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, ஆவியானவர்
ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்ச நேரம் அப்படியே பாட்டு படிக்கும்போது அபிஷேகத்தில் இறங்கி அப்படி போயிடுறார். அது அவ்வளோதான் ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானவர் உனக்குள் இருந்தால், ஆவியானவர் உனக்குள் இருந்தா நீ பாவம் செய்யும் போது அவர் உள்ள இருந்து கண்டிச்சுக்கிட்டே இருப்பாரு. நீ செய்கிறது பாவம், நீ செய்கிறது தப்பு, இது நீ வேண்டாம், இதை செய்யாத, நீ பொய் சொல்லும் போது நீ பொய் சொல்லுகிறான்னு சொல்லி உள்ள உனக்குள்ள உணர்வு வரலன்னா உனக்குள்ள ஆவியானவர் இல்லை என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. உள்ள நீ எந்த பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஒண்ணுமே பேசாம இருந்தா நீ உலகத்தின் ஆவியினால் பிடிக்கப்பட்டிருக்கிறாய். உனக்குள் தேவ ஆவியானவர் இல்லை. அல்லேலூயா. ஒரு தடவை கடும் சொல்லுனால நீ சொல்லிட்டேயா, உள்ள இருந்து உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. நீ சொன்னது தப்பு, நீ பேசினது தப்புன்னு சொல்லி உள்ள உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரா? நீ தேவனுக்கு நன்றி சொல்லுது. ஆவியானவரே உமக்கு நன்றி, நான் அதை கீழ்ப்படின்னு சொல்லணும். ஆவியானவர் உனக்குள் இருந்தா உனக்குள்ள இருந்து உணர்த்தி கொண்டே இருப்பா. நீ செய்கிறது தப்புப்பா, நீ செய்கிறது தப்புப்பா, நீ செய்கிறது தப்புமா. அல்லேலூயா. அல்லேலூயா. கீழ்ப்படிதலை குறித்து ஆவியானவர் சொல்றாரா? உனக்குள்ள ஆவியானவர் இருந்தா அது கீழ்ப்படிய தூண்டுவார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி, அந்த வார்த்தை கீழ்ப்படி. ஆவியானவர் என்ன சொல்லும் தெரியுமா? அவன் சொல்றதுக்கு நீ கேட்காத, நீ உன் இஷ்டப்பிரகாரம் வாழ்ந்து சொல்றானா உனக்குள்ள சாத்தான் உன்னை குடிகொண்டிருக்கிறான் சொல்லி பொருள். நான் சொல்லுகிற ஆவியானவர் இருந்தால் உன்னை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சிம்சோனுக்குள்ள ஆவியான வரும்போது சிம்சோனுக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. சிம்சோனுக்குள்ள ஆவியான வல்லமையா இறங்குவார். பழைய ஏற்பாட்டில் வருவார் போயிடுவார் ஆவியானவர். ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. என்னென்றைக்கும் உன்னோடு என்னோடு கூட அவர் இருக்கிற தேற்றரவாளனாய் இருக்கிறார். அவரை நீ துக்கப்படுத்தினால் அவர் உன்னை விட்டு கடந்து போய் விடுவார். அவர் உன்னை விட்டு புறம்பே போய் விடுவார். அவர்தான் ஆவியானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சிம்சோனுக்கு அப்படி இல்லை. வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவன் சிம்சோன், பராக்கிரமசாலி சிம்சோன். பெலிஸ்தர்களை வேட்டையாடுவதற்காக தேவனால் உருவாக்கப்பட்டவன் சிம்சோன். சிம்சோனோ தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக முதலாவது அவனை வழி தப்பி போக பண்ணின ஒரு தேன்கூடு. சொல்லுங்க சொல்லுங்க. முதலாவது அவன் வழி தப்பி போகுவதற்கு அவனுக்கு காண்பித்தது தேன்கூடு. அல்லேலூயா. அல்லேலூயா. செத்த பிரேதங்கள்ல அவன் பார்க்கவோ தொடவோ கூடாது. அவன் நசரேயன். அல்லேலூயா. அல்லேலூயா. நசரேய அழைப்பு பெற்றவங்க செத்ததை அவர்கள் தொடக்கூடாது. அல்லேலூயா. இவன் முதலாவது தரிசனத்தை இழந்த இடம் எது? தேன்கூடு. அல்லேலூயா. தேனை எடுத்து சாப்பிட்டது முதலாவது. இவன் தரிசனத்தை இழக்கிறான். கனி கொடுக்க வேண்டிய சிம்சோன். அல்லேலூயா. பாவம் தேனை போலதான். அல்லேலூயா. லுக்கு தேனை போலதான். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மெதுவா உனக்குள்ள இறங்கி உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு உன்னை படுகுழியில கொண்டு போய் இறக்கி விடும். அல்லேலூயா. சிம்சோனை பாவம் சிம்சோனுக்குள்ள முதலாவது அவனை தடுமாற செய்தது ஒரு தேன்கூடு. அல்லேலூயா. இரண்டாவது அவனை தடுமாற செய்தது ஒரு வேசி. மூன்றாவது அவனை தடுமாற செய்தது ஒரு டெலிலாளின் மடி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இந்த சிம்சோனோ கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டியவன். இந்த கர்த்தருக்காக இவன் பராக்கிரமசாலியாய் பெலிஸ்தர்களை வேட்டையாட வேண்டியவன். தரிசனத்தை இழந்து போகிறான். கொடுக்கப்பட்ட தருணத்தை இழந்து போகிறான். இந்த சபைக்கு வந்திருக்கிற அநேகரை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறான், நீயும் உனக்கும் எத்தனையோ நான் தருணத்தை கொடுத்தோ நீ தரிசனத்தை இழந்து நிற்கிற சிம்சோன், மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறான், நான் உனக்கு இன்னொரு தருணம் கொடுப்பதற்காக உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். சிம்சோன், என் வார்த்தையை கேட்டு நீ மனம் திரும்புவா என்று சொன்னால் இன்னைக்கு மீண்டும் உனக்கு ஒரு தருணம் கொடுப்பேன் சிம்சோன். அல்லேலூயா. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் வந்து சிம்சோன் மேல பலமா இறங்கினார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படி ஒரு முறை அவன் மேல் ஆவியானவர் இறங்கும் போது அவன் ஒரு சிங்கத்தை பார்த்து அதை இரண்டாக கிழித்து போடுவான்.
பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கும்போது சிங்கம் போல பிசாசு வந்தாலும் அந்த சிங்கத்தின் வாய்களை கிழிக்கக்கூடிய அபிஷேகம் உனக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அதை உன்னை கொண்டு கிழித்து போடுவார், நொறுக்கி போடுவார், அதை உன்னை கொண்டு அடித்து போடுவார். சிம்சோன் அடித்து கொண்டு அதை கிழித்து போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. காரணம் ஆவியானவர் சிம்சோன் மேல் பலமாய் இறங்கினார். அப்படி வசனம் இருக்குதா? அப்படிதான் போட்டிருக்கு. இதோ கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும், கையில ஒண்ணுமே இல்ல, ஒரே அடி சிங்கத்தை அடித்தான். சிங்கம் செத்து போய்விட்டது. அல்லேலூயா. ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினதினால். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம மேலே எத்தனை முறை ஆவியான பலமா இறங்கினார். இன்னைக்கு அந்த ஆவியான நம்ம மேலே இறங்க முடியல, அந்த ஆவியான நம்மளை நிரப்ப முடியல, அந்த ஆவியான வல்லமை ஏன் நம்மளை சந்திக்க முடியவில்லை? சிம்சோனே, சிம்சோனே, சிம்சோன் மேல் ஆவியானவர் பலமா இறங்கினார். ஒரு கையில ஒரு ஆயுதமும் இல்லாதபடி ஒரே அடி சிங்கத்தை அடித்தான், சிங்கத்தை கிழித்தான். அல்லேலூயா. இன்னொரு விசை சிம்சோன் மேல் ஆவியானவர் இறங்கினார். ஒரு பச்சை தாடை எலும்பு, ஒரு கழுதையின் தாடை எலும்பு, சின்ன தாடை எலும்பை எடுத்துக்கொண்டு 1000 பேரை கொண்டு போட்டு விட்டான் சிம்சோன். அல்லேலூயா. அல்லேலூயா. சிம்சோன் மேல் ஆவியானவர் இறங்கினார். 300 நரிகளை பிடித்து நரியுடைய வாளை ஒன்றின் பின்னால் ஒன்றாய் கட்டி அதில் தீப்பந்தத்தை கொளுத்தி அந்த எதிரிகளுடைய பாளையத்தை எல்லாம் அக்கினினால் எரித்தவன் சிம்சோன். அப்படி கர்த்தராலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட சிம்சோன் ஒரு டெலிலாளின் மடியில் போய் தேவ தரிசனத்தை இழந்து, தேவன் கொடுத்த திட்டத்தை இழந்து வாழ்ந்தது நிமித்தம் அவனுடைய பலமெல்லாம் அவனை விட்டு போய்விட்டது. அல்லேலூயா. சொல்றேன், ஆவியானவர் வருகிறது, நமக்குள்ள வருகிறது தெரியும். ஆவியானவர் நம்மளை விட்டு வெளியே போறது யாருக்குமே தெரியாது. சிம்சோன் வாழ்க்கையில் ஆவியானவர் சிம்சோனை நிரப்பும் போது ஆவியானவர் அவனுக்குள்ள வந்தது தெரிஞ்சது. ஆவியானவர் சிம்சோனை விட்டு எடுபட்டதை சிம்சோன் உணராதிருந்தான். சபையே, தேவ ஜனமே, உனக்குள் ஆவியானவர் வரும்போது தெரியும். நீ பாவம் செய்யும் போது ஆவியானவர் கடந்து போய் விடுவார். எத்தனை பேர் உனக்கு தெரிகிறது நீ பாவம் செய்யும் போதெல்லாம் ஆவியானவர் உன் கூட இல்லை, உன்னை விட்டு வெளியே போயிட்டார். நீ இன்னும் இந்த அன்னைக்கு பெற்ற அபிஷேகம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி அந்நிய பாஷை பேசிக்கிட்டு, மனப்பாடமா பேசிக்கிட்டு, இன்னும் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கிற உன் ஆவியை சோதித்து பார். உனக்குள் ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னார். ஆவியின் கனி உனக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. ஆவியின் கனியினால் நீ நிரப்பப்பட்டிருப்பாய். விட்டு கொடுக்கிற தன்மை உனக்குள் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம். பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், குடிச்சுக்கிட்டே இருப்பேன், போயிலே கசக்கிக்கினே இருப்பேன். உனக்குள்ள ஆவியானவர் இல்லை தெரியுமா? நீ போயிலே கசக்கிறதுக்கு பாக்கெட்ல இருந்து தட்டும் போதே உனக்குள்ள இருக்க ஆவியானவர் உன்னை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு போயிட்டு தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? நீ போய் ஆவியானவர் சோதித்து பார் சிம்சோனே. நீ குடிக்க பாட்டலை எடுக்கும் போதே ஆவியானவர் உன்னை விட்டு வெளியே போயிடுவா தெரியுமா? வேலி, அவர் போட்டிருக்கிற வேலியை அவர் புடுங்காதபடிக்கு, அவர் புடுங்கி போடுவதற்கு அவர் ஆயத்தமாய் வந்திருக்கிறார். நீ பாவம் செய்து கொண்டே இருப்பாய் என்று சொன்னார், நீ அக்கிரமம் செய்து கொண்டே இருப்பாய் என்று சொன்னார். கண்டிக்கிற பிரசங்கம் உனக்கு பிடிக்கிறதா? ஏன் அப்பா கண்டித்து உணர்த்துகிறவர் தெரியுமா உனக்கு? எவனிடத்தில் அதிகமாய் அவர் அன்பு கூறுகிறாரோ அவனை அதிகமாய் சிட்சிக்கிறார். அடிந்து கொள்கிற பிரசங்கம் பிடிக்கல, உனக்கு சோப்பு போடுற பிரசங்கமா பண்ணனா அவன் பிரசங்கத்தை போட நல்லதில்லை. உன்னை கடிந்து கொள்ற உன்னை குத்துறது மாதிரி வந்துச்சுன்னா அவர் என்ன குத்தி பேசுறார். உன்னை குத்துனா நீ சரியாகடா.
அல்லேலூயா. சிம்சோன் தரிசனத்தை இழந்தான். தேவ ஆவியானவர் சிம்சோனுக்குள் வருவதை அறிந்த சிம்சோன், தேவ ஆவியானவர் சிம்சோனை விட்டு வெளியே போனது தெரியாதிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் 16வது அதிகாரம் அப்பொழுது 17வது வசனம், 18வது வசனம், 19வது வசனம். வேகமா. தன் இருதயத்தில் உள்ளதை எல்லாம், தன் இருதயத்தில் உள்ளவைகள் எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, டெலிலாளுக்கு வெளிப்படுத்தி, சவரன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன் என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம். எல்லா தரிசனத்தையும் இழந்து போகிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. தரிசனத்தை எல்லாம் சிம்சோன் இழக்கிறவனாய் காணப்பட்டான். ஒரு டெலிலால், ஒரே ஒரு டெலிலால், கண்ணுக்கு பிரியமாயிருந்த டெலிலால். ஒரு விபச்சார ஆவி உனக்குள்ள வந்துச்சுன்னா உன் ஆஸ்தி முழுவதும் அழிஞ்சு போயிடும். ஒரு விபச்சார ஆவி உனக்குள்ள வந்துச்சுன்னா உனக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்கிறது இல்லாமல் போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்குள்ள ஆவியானவர் உன்னை விட்டு எடுபடுவதற்கு நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். விபச்சார எண்ணத்துக்கு நீ இடம் கொடுத்தாலே ஆவியானவர் உன்னை விட்டு தூரமாய் போய்விடுவார். அல்லேலூயா. இந்த சிம்சோன், இந்த வசனங்களை நீ வீட்டில் போய் வாசித்து பாருங்க, இந்த 16ஆம் அதிகாரத்தில். அதற்கு முன்பாக இந்த டெலிலால் எதிரிகளிடத்தில் சொல்லியிருப்பாள், அவனுடைய பலமெல்லாம் அவனுடைய சடையில தான் இருக்குது. ஆகவே அவன் சடையெல்லாம் கட்டி போட்டா அவன் பலம் போயிடும் அப்படின்னு சொன்னபோது அவனை கட்டுவதற்காக அவர்கள் கயறுகளை கொண்டு வந்து கட்டுவார்கள். அல்லேலூயா. 3 முறை அப்படி கட்டும்போது அது சிம்சோன் மேல் இருந்த அபிஷேகம் அதுகளை எரித்து போட்டு விட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்போ? ஆவியானவர் அவனுக்குள் இருக்கும்போது அவனை எந்த ஒரு கட்டும் கட்டினாலும் அது பொசுங்கி போய்விடும். ஆவியானவர் அவனை விட்டு எடுபட்டதை உணராதிருந்த சிம்சோன் ரகசியத்தெல்லாம் சொல்லின போது, ஆவியானவர் நமக்குள்ளதான இருக்கிறார், நம்மளை எது கட்டினாலும் அது எரிந்து போய்விடும் என்று சொல்லி அவன் பாவம் செய்யும் போது, அவன் தரிசனத்தை எல்லாம் சொன்னபோது வேதம் சொல்லுகிறது, அந்த வேசி அந்த மனிதர்கள்லாம் வர சொல்லுவா. அவங்க வந்து சிம்சோனை கட்டின போது சிம்சோன் எப்பொழுதும் எழும்புவது போல எழும்புவான். சிம்சோனை விட்டு ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதை சிம்சோன் உணராதிருந்த. வாசிங்க பாப்பது வசனத்தை. அப்பொழுது அவள் சிம்சோனே பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள், பெலிஸ்தர்கள் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல், போதும், கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தருணம் கொடுத்திருக்கிறார், எத்தனையோ தருணம் கொடுத்திருக்கிறார், எத்தனையோ முறை உன்னை தேடி தேடி வந்து உனக்கு தருணம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை விட்டு விலகினதை நீ அறியாமல் நீ தாறுமாறாய் ஓடிக்கொண்டிருக்கிற சிம்சோன். என்ன ஒரு வேதனையான ஒரு வசனம். பச்சை தாடை எலும்பை எடுத்து கொண்டு போட்டவன், 1000 பேரை கொண்டு போட்டவன், 300 நரிகளை கட்டி எதிரிகளுடைய பாளையத்தை எரித்தவன், ஒரே அடியில சிங்கத்தை அடித்து கொண்டவன். அல்லேலூயா. அப்பனா அவங்க கூட யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. சொல்லுங்க, யார் இருந்தா? கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். அல்லேலூயா. பாவம் செய்யும் போது ஆவியானவர் இருக்க மாட்டார். இதெல்லாம் பாவத்துக்கு முன்பாக, அவனுக்குள்ள பாவம் வருவதற்கு முன்பாக ஆவியானவர் அவனுக்குள் இருந்தார். அவன் வல்லமையான கிரியைகளை செய்தான். அல்லேலூயா. ஆவியானவர் தன்னை விட்டு எடுபட்டதை, தன்னை விட்டு விலகினதை சிம்சோன் உணராதிருந்தான். நான் சொல்றேன், ஆவியானவர் நமக்குள்ள வர்றது தெரியும், ஆவியானவர் நம்மளை விட்டு போகிறது யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. அவர் நீ பாவம் செய்றியா பொறுத்து பொறுத்து பார்ப்பார். நீ பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறா, உன்னை விட்டு விலகிடுவார். நீ பழைய அபிஷேகம், பழைய அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஜெபத்தில். அல்லேலூயா.
4 பேரை மிதிக்க வேண்டியதான், அப்படியே டக்கர பக்கரன்னு. உனக்குள்ள ஆவியானவர் போய்விட்டார். உணராதிருக்கிற சிம்சோனை போல நடந்தது என்ன தெரியுமா? சிம்சோனுடைய வாழ்க்கையில எந்த கண்களினால அவன் இச்சைக்குள் மாட்டிவிட்டானோ அதே கண்களை பெலிஸ்தர்கள் புடுங்கி விட்டார்கள். அவனுக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை சிம்சோன் இழந்து போய்விட்டான். 16வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க பாப்போம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஹல்லேலூயா, கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்சோன் மனம் திரும்பினான். இந்த வார்த்தையை கேட்டு நீ மனம் திரும்பினால் கர்த்தருடைய ஆவியானவர் இன்னொரு விசை உனக்குள் வருவார். ஹல்லேலூயா. இன்னொரு தருணம் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. சிம்சோன் கண்கள்லாம் புடுங்கப்பட்டு எதிரிகள் தன்னை விளையாட்டு பொம்மை போல மாட்டி உன்னை வேடிக்கை காட்டி கொண்டிருக்கும் போது சிம்சோன் ஒரு விண்ணப்பம் பண்ணினான். ஹல்லேலூயா. அந்த விண்ணப்பம் தான் இந்த விண்ணப்பம். ஹல்லேலூயா. இந்த ஒரு விசை, இந்த ஒரே ஒரு தருணம் எனக்கு தாங்க ஆண்டவரே, இந்த பெலிஸ்தர்களை எல்லாம் கொண்டு போட போறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உடனே சிம்சோனுக்கு ஒரு தருணம் கொடுத்தார். கொடுத்தார். ஹல்லேலூயா. சிம்சோனுக்குள்ள பலன் எதுல இருந்துச்சு? எதுல இருந்துச்சு? 7 ஜடை. தலையில இருந்துச்சு. ஹல்லேலூயா. முடியில இருந்துச்சு. ஹல்லேலூயா. இவன் எப்போ தேவனிடத்தில் தருணம் கேட்க ஆரம்பித்தானோ வேதம் சொல்லுகிறது, அந்த 16வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்கத் தொடங்கிற்று. அவனுடைய முடி மறுபடியும் முளைக்க தொடங்கி விட்டது. ஹல்லேலூயா. இப்போ இழந்து போன அந்த வல்லமையை கர்த்தர் மீண்டுமாய் அவனுக்கு கொடுப்பதற்கு அவனை சத்துரு சிரைச்சா கர்த்தர் முளைக்க பண்ண ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஏய், உன்னை ஒருவேளை சத்துரு உன்னை இல்லாமல் போக முடியாது, தேவ திட்டத்தில் நீ இல்லாமல் போக முடியாது, தேவ தரிசனத்தில் இல்லாமல் போக முடியாது. உன்னை மொட்டையடித்த அந்த சத்துருவுக்கு தெரியாது உள்ள கர்த்தர் வேற வச்சிருக்கிறார். அந்த வேறு முளைக்க முளைக்க முளைக்க, ஏய், வேறு முளைக்க 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 சிம்சோனுக்குள்ள பலம் பலன் 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 பலமாய் வர ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உள்ள இருக்கிற வேறு யார் கையில் இருக்கு தெரியுமா? உன்னை படைச்சவர் கையில் இருக்கு. ஹல்லேலூயா. உன்னை மொட்டையடிக்க சத்துரு உன்னை சிரைச்சான், ஆனா உள்ள கத்த வேற வச்சிருந்தார். ஹல்லேலூயா. இவன் எப்போ செபிக்க ஆரம்பித்தானோ, எப்போ ஒரு விஷயம் என்னை நினைவு கூறும்படி சொல்ல ஆரம்பித்தானோ வேதம் சொல்லுகிறது, அவன் தலையில் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் அது முளைக்க தொடங்க ஆரம்பித்து விட்டது. எத்தனை விசுவாசிக்கிற? என்னை சிரைச்சது உண்மைதான், என்னை தரிசனத்தை விட்டு அவன் சிரைச்சது உண்மைதான். இன்னைக்கு இந்த காலவெல்ல எனக்குள்ள மறுபடியும் அந்த அபிஷேகம் முளைக்க ஆரம்பித்து விட்டது. தேவ திட்டம் எனக்குள்ள முளை விட ஆரம்பித்து விட்டது. நம்மளோட தலைக்கு மேல கையை தட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ முளைக்க 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 மறுபடியும் முடி வர 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 அந்த தேவனுடைய பலன் சிம்சோனுக்குள் வர ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் ஒரு நாளும் மாறாதவையே. உன்னை கொண்டு செய்ய நினைத்ததை உன்னை கொண்டு தான் செய்வா. ஓ, சத்துரு உன்னை என்னதான் தேவ திட்டத்தை விட்டு, தேவ தரிசனத்தை விட்டு, தேவன் நோக்கத்தை விட்டு உன்னை சத்துரு பிரித்து வைத்திருந்தாலும் இந்த காலவேளை ஆண்டவர் தெளிவாய் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்குள்ள தரிசனம், உனக்குள்ள இருக்கிற தேவ திட்டம்
கர்த்தர் இன்னொரு தருணம் சிம்சோனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இன்னொரு தருணம் கொடுக்க ஆரம்பித்த உடனேயே அவனுடைய சிரைக்கப்பட்ட முடி இப்போ முளைக்க ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. அப்படின்னா இல்லை, மறுபடியும் சிம்சோனுக்குள்ள பலன் உண்டாக ஆரம்பிச்சிச்சு. அதே நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க பார்ப்போம். என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க, பலமாய், ஓ தேங்க்யூ, இழந்து போன அந்த அபிஷேகம் இப்ப சிம்சோனுக்குள்ள பலமாய் இறங்கினதுனால அவன் அந்த தூண்களை பிடித்து பலமாய் சாய்க்க, அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும், அந்த வீடும் அதிலிருந்த பிரபுக்கள் மேலும், எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. அவன் உயிரோடு கொன்றதை பார்க்கலாம், அவன் மரிக்கும் போது கொன்றது அதிகம் அதிகம் அதிகமாக இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுங்க. ஒருவேளை உன்னை தேவ திட்டத்தை விட்டு சத்துரு திரைத்திருந்தானா, சிறைத்து வைத்திருக்கிறானா, ஆண்டவர் காலத்தில் சொல்லுகிறார், பலமான ஒரு அபிஷேகம் மறுபடியும் உன் மேல ஊற்றப்பட போகுது. உன்னை கர்த்தர் மறுபடியும் உன் ஸ்தானத்தில் நிறுத்தி சிறைக்கப்பட்டதை கர்த்தர் முளைக்க பண்ண போகிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? உன் வாழ்க்கையில், உன் தொழிலில் எதெல்லாம் சிறைக்கப்பட்டுச்சோ, உன் கையின் பிரயாசத்தில் எதெல்லாம் சத்துரு சிறைச்சானோ, உன் குடும்பத்தில் இருந்த சமாதானத்தை சிறைச்சிருக்கலாம், உன் குடும்பத்தில் இருக்க சந்தோஷத்தை சிறைச்சிருக்கலாம், இல்லை உனக்கு இருக்க ஃபைனான்ஸை சிறைச்சிருக்கலாம். எல்லாவற்றையும் சிறைச்ச அத்தனையும் கர்த்தர் முளைக்க, கையை தட்ட முளைக்க பண்ண போகிறார். உழைக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. உனக்கு இன்னொரு தருணத்தை சபையே, தேவ ஜனமே, இந்த ஆராதனைக்கு வந்திருக்க தேவ பிள்ளையே, உனக்கு இன்னொரு தருணத்தை கர்த்தர் கொடுத்து உன்னை முளைக்க பண்ண போகிறார். எப்படி முளைக்க பண்ணுவா தெரியுமா? நீ இதுக்கு முன்னால செய்ததை விட, இதுக்கு முன்னால இருந்த பலத்தை விட 1000 மடங்கு பல. கையை தட்ட நல்ல சந்தோஷமா கையை தட்டப்பா. ஆதியில கொண்டு வந்த பலத்தை விட கர்த்தர் மறுபடியும் உன்னை முளைக்க பண்ணும்போது, இன்னொரு தருணம் உனக்கு கொடுக்கும்போது, அது முளைச்சி வருது. எப்படி தெரியுமா? ஃபஸ்ட்டு வருகிறது பூனை முடியா இருக்கும், சிறைக்க அது எப்படி வருது தெரியுமா? ஸ்ட்ராங்கானதாக இருக்கும். உன்னை ஸ்ட்ராங்கான மூளை கல்லா கர்த்தர் மாற்றி உன்னை மாற்றி சிறைக்கப்பட்ட இடத்துல, அதே சிறைக்கப்பட்ட அதே தலையில மறுபடியும் முளைக்க பண்ணது போல உன்னை எந்த இடத்துல சத்துரு சிறைச்சானோ அதே இடத்துல கர்த்தர் மறுபடியும் முளைக்க பண்ண போகிறா. நம்புற தேவ பிள்ளை கையை தட்ட. முளைக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை புரிஞ்சு? அல்லேலூயா. நீ தருணத்தை இழந்தது உண்மைதான் சிம்சோன். நீ தேவ திட்டத்தை விட்டு விளைகிறது உண்மைதான் சிம்சோன். ஆனாலும் உனக்காக வேலி அடைத்து சிம்சோனை மறுபடியும் நான் முளைக்க பண்ணி என் திட்டத்தில் கொண்டு வந்து சிம்சோனை வைத்து, உயிரோடு இருக்கும்போது சாதாரணவங்களை கொண்டா, அவன் மரிக்கும் போது பிரபுக்களையும் ராஜாக்களையும் உயர் அதிகாரிகளையும் அந்த இராணுவத்தில் மிலிட்டரியில் இருந்த பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் கொண்டு போடுற அளவுக்கு சிம்சோன் மேல் பலமாய் அந்த ஆவியால் இறங்கின போல அந்த பல கண்ண மூடி பெற்றுக்கோ fire. Holy Spirit. அவன் சாகும்போது அவனுக்குள் இருந்த பலன் கர்த்தர் இன்னொரு தருணம் கொடுக்கும்போது அவனுக்குள் இருந்த அபிஷேகம் முந்தின அபிஷேகத்தை விட 100 மடங்கு அபிஷேகத்தினால் அவனை நிரப்பி, நான் சொல்லுகிறேன் இந்த சபையை பார்த்து, தேவ பிள்ளைய உன்னை பார்த்து சொல்லுகிறேன், நீ விழுந்து போனது உண்மைதான், நீ தேவ திட்டத்தை விட்டு போனது உண்மைதான், தேவ தரிசனத்தை விட்டு போனது உண்மைதான். ஆனால் மறுபடியும் உனக்கு ஒரு தருணம் கொடுத்து உன்னை மறுபடியும் பலமான ஒரு அபிஷேகத்தினால, பலமான தேவ திட்டத்தினால உன்னை நிரப்பி நடத்த போகிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்ன அழுகின கனியா மாறினா கூட அதை அநேகருக்கு ஆசீர்வாதமான கனியாய் மாற்றுவதற்காக ஒரு அபிஷேகம். நான் பார்க்கும்போதே ஒரு மேகத்தை பார்க்கிறேன், ஒரு மேகத்தை பார்க்கிறேன். உன் மேல ஒரு மேகம் இறம்பிருக்க பார்க்கிறேன். இப்போ 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 right now in the name of Jesus name, அந்த மேகம் அநேகரை மூடுகிறதை பார்க்கிறேன். Thank you Jesus name, thank you Jesus name. அப்படி கண்களை மூடி அழுகின கனியாய் மாறின யூதாஸ் அன்பராம் இயேசுவை காட்டியே கொடுத்தான். அளவில்லா அன்பினை உதறினதாளி அன்பி